வீடு தேடி வர்றதில்ல இப்பெல்லாம். கண்டிப்பா அவங்கள தேடி வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்பிக்கையோட வந்திருக்கோம். நன்றி நன்றிக்கா, நன்றி. வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நன்றிக்கா. எனக்கு ஓட்டு போடுற மாதிரி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அம்மா நாங்க நாம் தமிழர் கட்சி வரமா நான் அந்த வேட்பாளரா போட்டிடுறேன். இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கம்மா. ரெட்டையில உதவி சொல்லிட்டுலாம் போட்டீங்க இத்தனை ஆண்டுகள். இந்த முறை மாத்தி வாக்களிங்க. ஒரு மாற்றம் வரணும்னா உறுதியா மாத்தணும். கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. சரிங்களா? அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா அந்த வேட்பாளர்னே உங்களை தேடி வந்து வாக்கு கேட்கிறோம். உறுதியா வாக்கு போடுங்க எங்களுக்கு விவசாய சின்னத்துக்கு. விவசாயிகளை நீங்க தான் காப்பாத்தணும் ஓட்டு போட்டு. போடுங்க, படிச்சு பாருங்கன்னு. சரிங்களா? அதெல்லாம் பெரிய ஆளு இல்லையே, வாப்பா ஒரு நிமிஷம். வா வா வா, அதுக்கு போய் இருக்கு வா. அண்ணா வாக்கு செலுத்துங்கன்னா விவசாய சின்னம் அந்த வேட்பாளரை போட்டிடுறேன். இந்த முறை கண்டிப்பா எங்களுக்கு வாக்கு போடுங்க. நன்றி அண்ணா. அண்ணா நீங்க உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் போட்ட வாக்குலதான் நாங்க இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா வளர்ந்து நிக்கிறோம். அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறிட்டோம். கண்டிப்பா இந்த முறை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. சீக்கிரமே நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம். நன்றிங்க. நண்பர்கள் கிட்டலாம் சொல்ல. சரி ஓகே. அப்படி ஆகட்டும். வந்து எல்லாரும் வளர்ச்சி ஊர் ஓடி ஒற்றுமையில வந்து ஒரு ஓட்டுக்கு செதறாத நீங்க என்ன முன்ன எடுக்கணும்னு ஊர் ஆளுகளை இந்த 4 ஊர் ஜனம் இந்த பஞ்சாயத்துக்கு நோனங்கோட்டு பஞ்சாயத்து சேர்ந்ததுக்கு வந்து அதை பிடிச்சி நீங்க கேட்டால அவங்க என்ன பண்றாங்கன்றது அது பண்ணாதான். அதெல்லாம் இதுக்கெல்லாம் யாரும் என்ன அது வந்து தலைவர் ஓட்டு கிடையாது, எம்எல்ஏ ஓட்டு. எம்எல்ஏ ஓட்டு அந்த மாதிரி என்ன ஓட்டு வந்து செதறாத ஒரே இடம் வரும் நான் சொல்றேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. அதான் அம்மா நாங்க வீடு வீடா போய் கேட்கிறோம். நாங்க இதுல வந்து வாலிபர் தான் மேல தூக்கி கொடுக்குறாங்கப்பா, அவ்வளவுதான். ஆமா ஆமா உறுதியா. அம்மா நிறைய பேர் எங்களுக்கு வாக்கு போட்டுட்டே இருக்காங்க. பசங்க தான் தூக்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க போடுற தனிப்பா வாலிபர் பசங்க தான் தூக்கி எலி போட போகுது. அப்ப எதிர்காலம் எங்க கட்சிக்கு தான் சொல்றீங்க கரெக்டா? எதிர்காலத்துல நாங்க தான் சொல்றீங்க கரெக்டா? எதிர்காலத்துல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் நீங்க சொல்றீங்க கரெக்ட் தானே? அது உறுதியா நடக்கும். இளைஞர்கள் எங்க பக்கம் வந்துட்டாங்க. நீங்க பெரியவங்க தான் ரொம்ப யோசிக்கிறீங்க. நாங்க யோசிக்கிறது வந்து அவங்க ஆட்சியில இவ்வளவு கஷ்டப்பட்டு பிறகு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ரெட்டையில உதவி சொல்றீங்களா? நீங்க வாக்கு போட்டு நம்ம இது வந்து வார்த்தை கொடுக்கறோம்னா நல்லதான் நடக்கும். அதே பாரு முருகன் தலைவருக்கு வந்து நாங்க இந்த வார்த்தை தான் சொல்லி சொன்னேன். நானு வாலிபெருசுங்க தான் எடுத்து கொடுக்கணும், இது பயப்படாது வாப்படின்னு சொன்னோம். வந்தாரு. அவரு நாட்டுல நிம்மதியை ஓடல. அவர் வந்துருந்தா நான் ரோடு ஸ்கூல் மேல காட்டு வலிக்கு ரோடு எது வெளி ஸ்கூல் வெளி இந்த இது பண்ணி வந்தாங்க. அது ஏதோ ஒரு கொலிய பண்ணி நிச்சு போட்டாங்க. டென்ஷன் ஆகி போச்சு மண்ணுக்கு. அப்படி கீரத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்து வலிச்சு எனக்கு ஓட்டு போட்டா நான் என்னன்னு உங்களுக்கு கேட்கறது நான் பண்றேன்னு உறுதியா நின்றாதான். நான் சொல்றது தப்பா ரைட்டா? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படி உறுதியா வந்து நீங்க உறுதியா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. நீங்க போட்டு நாங்க வந்துட்டோம்னு வைங்களேன். நீங்க எதிர்பார்க்கறது வந்து ஓட்டுகள்ல பிடிச்சிங்கன்னா அதெல்லாம் தானே தாய்மார் கூட இழுத்துன்னு வரும். கண்டிப்பா அதுதான் பசங்க எல்லாம் வந்துட்டாங்களே எங்க பக்கம். அவங்க தான் எங்களுக்காக ஓட்டு கேக்குறது. நீங்க சொல்ற வாலிபர்கள் தான் வாலிபர் பொண்ணுங்க. அவரு கை கொடுத்தாதான் இன்னும் மேலே இறங்கும். கண்டிப்பா அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க பக்கம் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எங்க பக்கம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்துருவாங்க. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பெருவிருது எல்லாம் சேர்ந்து அவ கொத்தனால அவட போடான்னு போடுவாங்க. இந்த மாதிரி பசங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. தெரியுங்களா? கைய பிடிச்சு அவங்க அப்பாவை கூட்டு போறான் ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டு போட்டு நீ இதை ஓட்டு போட்டாதான் நான் உன்னை விடுவேன்னு சொல்லி கூடவே போய் விவசாய தினத்துல வாக்கு செலுத்துற வரைக்கும் கூட நிக்கிறான் இந்த சைஸ் பையன். அப்போ ஜோலார்பேட்டை தான்மா. ஜோலார்பேட்டை. ஆமா. நாங்க நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் நாங்க உறுதியை செஞ்சு கொடுப்போம்மா. சரிங்களா? செய்யறதுக்குதான் உங்களுக்கு கிடைக்கும். வந்தது தாண்ட மாதிரி அந்த ஊருக்கு மரியாதையா அவர் என்ன கேக்குறத செய்யணும். உறுதியா செய்வோம். உங்க பிள்ளைங்க இருக்காருல, ஏதாவது வரலன்னு வச்சுக்கோங்க, நான் எம்எல்ஏ ஆகி உங்களுக்கு ஏதாவது வர உங்க பிள்ளைய பிடிங்க, கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்களா? அவர் வந்து சொல்லிட்டாருன்னா போதும். அவர் வந்து
நான் என்ன சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்னா நான் எது சொல்றேன் உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளை இந்த ஊர்ல தானே இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு நான் வந்துடுறதும் காது கேட்காது போறதும் போறதும் அப்படி சொன்னால அதெல்லாம் அவங்க அதெல்லாம் அவங்கதான். அப்படி நல்லா காது கேட்காது கூப்பிட அப்படி எல்லாம் பண்றாங்க. எங்களுக்குன்னு தாய்மார்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சால எல்லாருக்கும் இன்னொரு நாளைக்கு அடுத்த தீவில் நின்ற கூட அது தலாரமா வரும். ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நீங்க சொல்றதுதான் உண்மை. தப்பா ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பொறுமையா அம்மா தாயன்னு கேக்குறாங்கல்ல, அப்ப ஜெயிச்சு வந்தா செய்யணும்ல, செய்ய மாட்டாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அம்மா, புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு செலுத்துங்க, ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. செய்யணும்னா நீங்க என்னை கேளுங்க. சரி வந்து இளைஞர் பசங்க தான் இதுல தூக்கி கொடுக்கணும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு சாமி கோவிலான்னு நான் வச்சு நடிகர் தானே அவரு நடிகர்ல சாமி கோவிலான வந்து பண்ணி நினைச்சேன் இது ஜெயிக்குமா, இது எல்லாரும் வந்து ஒத்து போட ஊரோட போனாலும் இது நல்லது ஜெயிச்சு வரும்னு நான் நினைச்சேன். அந்த அம்மால நினைச்சேன் மேரிக்கான தரம் பள்ளி பள்ளின்னு சொல்லிச்சு உனக்கு இளைஞர் மக்கள் தான் உனக்கு சேர்ந்து கொடுக்கணும். எங்களுக்காக சாமி எல்லாம் கும்பிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. உறுதியா கடவுள் மாய சொல்றது எல்லாமே நடக்கும். வந்து பாக்க வருவேன் நானு. சரிங்களா, நன்றி நன்றி. எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க நம்பிக்கையோட நிக்கிறோம். சீமான் கட்சி விவசாய சின்னம் அக்கா தான் வேட்பாளர். படிச்சு பாருங்கம்மா, தம்பி கிட்ட சொல்லுங்க, ஏற்கலப்பை வச்சுக்கிற விவசாயி, இதுக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றிங்கம்மா, நன்றி. வணக்கம் அக்கா. அக்கா, நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து வரேன்க்கா. நான் தான் இந்த முறை வேட்பாளரா போட்டியிடுறேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல. அதனால கண்டிப்பா உறுதியா நீங்க விவசாய சின்னத்துக்கு இந்த முறை வாக்கு செலுத்துங்கக்கா. படிச்சு பாருங்க, நாங்க வந்து என்னெல்லாம் செய்வோம்னு பின்னாடி போட்டிருக்கோம். வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க. இந்த முறை நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க. சரிங்களா? சரிங்க சரிங்கக்கா. ஊர்ல எங்கேயுமே தண்ணி இல்லக்கா, எந்த ஏரி குளத்துலயும் தண்ணி இல்ல. வேளாண்மை பண்றவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. செட்டேரி அணைக்கு 30 வருஷமா தண்ணி வரல. அப்ப அதெல்லாம் சரி செஞ்சிருக்கணும்ல இந்த ஆட்சியாளர்கள். டாஸ்மாக் மட்டும் புதுசு புதுசா ஓபன் பண்றாங்க, அது மட்டும் சரியா நடக்குது. அப்ப நீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். சிறப்பு சிறப்புக்கா, நீங்க கண்டிப்பா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க, மீதி எல்லாம் யோசிக்காது. சூப்பர்க்கா, அதனால கண்டிப்பா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றிக்கா, நன்றி. இருந்து வரவங்கம்மா, நான் தான் இந்த மாதிரி வேட்பாளராக போட்டியிடுறேன். கண்டிப்பா விவசாய தினத்துக்கு வாக்கு செலுத்துங்கம்மா இந்த தடவை. சரிங்களா? வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க, ஏற்கலப்பையை வச்சுக்கிற விவசாயி. இதுல முறை நீங்க எல்லா உதவி வாக்கு செலுத்திருப்பீங்க இத்தனை வருஷமா, எதுவும் பெருசா மாறல. புதுசு புதுசா டாஸ்மாக் கடை ஓபன் பண்றாங்க, அதுதான் புதுசா வருது, மாற்றமா வருது. பல குடும்பங்கள் வந்து அழியுது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு வாக்கு செலுத்துங்கக்கா இந்த முறை. சரிங்களா? நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்கன்ற நம்பிக்கையோட போறோம். பண்ணுவீங்கல்ல? பண்ணுவீங்க. சூப்பர், நன்றிக்கா. அண்ணன் கிட்ட சொல்லுங்க. டிஎம்கே வந்தா மட்டும் பண்ணவே மாட்டேன், நான் கேக்குவேன். கண்டிப்பா கேளுங்கக்கா, கண்டிப்பா கேளுங்க. நீங்க திமுக மட்டும் இல்ல, அதிமுக வந்தாலும் கேளுங்க, எல்லாரும் வந்தாலும் என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க, இதெல்லாம் செய்யலையேன்னு கேளுங்க. சரிங்களாக்கா? ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்ற ஒரு எய்முல்கரை நான் வந்தா இங்கே நின்னுகின்ற அக்கா, நாங்க வந்தா செய்வோம் அப்படின்ற தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேளுங்க. ஆமா அக்கா, வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனா செய்யல. கரெக்டுங்களா? ஆனா வந்தா செய்வோம்னு சொல்றக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்க வந்தா உறுதியா செய்வோம். அதுக்காகவே 15 வருஷமா களத்துல நிக்கிறோம். கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. சரிங்களாக்கா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாக்கு செலுத்துங்க. நன்றிக்கா. கேப்ல போயிட்டு இந்த 2 வீடு இருக்கு, அப்புறம் இந்த வீடு படிச்சு பாருங்க. நன்றி நன்றி. படிச்சு பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஞாபகம் இருக்கா? சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றிக்கா, ரொம்ப நன்றி. மாத்து ஒரு நம்பிக்கையில தான் நாங்க வரோம். அண்ணா, வாக்கு செலுத்துங்கண்ணே. விவசாய சின்னம் நான் தான் வேட்பாளரா போட்டியிடுறேன். கண்டிப்பா வாக்கு செலுத்துங்கண்ணே. விவசாய சின்னம். நன்றி நன்றி.
சமையல் ரூம்ல இருக்காங்க. பாக்குறேன். ஆ தனியா பிரிக்கணும். வணக்கங்க. அக்கா வணக்கம். நான் தான் வேட்பாளர் இருக்கா, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். இந்த முறை கண்டிப்பா எங்களுக்கு விவசாய தினத்துல வாக்கு செலுத்துங்க அக்கா. படிச்சு பாருங்க, அண்ணா வந்தா சொல்லுங்க. நீங்களாம் எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க நிக்கிறோம். சரி, ரொம்ப நன்றி நன்றி நன்றிக்கா. ஞாபகம் இருக்கட்டும். விவசாய சங்கத்துக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நன்றிக்கா. அக்கா வணக்கம். நான் தான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருங்க அக்கா. இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன். கண்டிப்பா விவசாய சனத்துக்கு வாக்கு செலுத்துங்க அக்கா. இந்த முறை ரெட்டையெல்லாம் உதயசூழலுக்குலாம் போட்டிங்க இத்தனை வருஷம். இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. படிச்சு பாருங்கக்கா, வீட்டில் அண்ணங்கிட்ட சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு நம்பிக்கையோட போறோம். சரிங்களா? நன்றி. நாம் தமிழர் கட்சிங்க. விவசாய சின்னம் சீமான் கட்சி. சரிங்களாண்ணே? வீட்ல எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. நன்றி. வணக்கங்கய்யா. நாம் தமிழர் கட்சியில இருந்து வரங்கய்யா. நான் தான் இந்த முறை வேட்பாளராக போட்டியிடுறேன். வாக்கு கேட்க வந்திருக்கோம் உங்ககிட்ட. இந்த முறை கண்டிப்பா விவசாய ஜனத்துக்கு ஓட்டு போடுங்கய்யா. ஏற்கலப்பை வச்சுக்கிற விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு ஒரு கட்சி 15 வருஷமா போராடுது. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. தங்கச்சி கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னம். சரிங்களா? படிச்சு பாருங்க, வீட்டுல அண்ணங்கிட்ட சொல்லுங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா எல்லாரும் மாத்தி வாக்களிச்சா மட்டும்தான் முடியும். நீங்களும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கிற நம்பிக்கையோட நாங்க நிக்கிறோம் களத்துல. சரிங்களா? நன்றி நன்றி. கம்பெனி போற இடத்துல எல்லாம் சொல்லு, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லு. சரியா? விவசாய சின்னத்துக்கு இந்த ஒரு வாட்டி. சரியா? படிச்சு பாருங்க. செட்டேரியான்ல தண்ணி இல்லை, டாஸ்மாக் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கமாக ஆயிடுச்சு. 2 கட்சியும் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, நிறுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அப்போ எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதெல்லாம் மனசில் வச்சு கண்டிப்பாக நீங்கள் மாற்றி வாக்கு செலுத்துங்க இந்த முறை. நன்றிப்பா. நன்றி அண்ணா. வணக்கம்ண்ணே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோண்ணே. நான் தான் வேட்பாளராக போட்டிடுறேன். இந்த முறை உறுதியாக நீங்கள் விவசாய ஜனத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏற்கலப்பை வச்சுக்கிற விவசாயி. படிச்சு பாருங்கண்ணே. விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு விவசாயிகளை தான் ஓட்டு போட்டால் தான் முடியும். ஊருக்குள்ள தண்ணி இல்லைன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. செட்டேரியானில தண்ணி இல்லைன்னு. தண்ணி வந்தால் தானே வேளாண்மை நடக்கும். அதெல்லாம் மனசுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க, உறவினர்களுக்கும் சொல்லுங்க. சரிங்களா? தங்கச்சி கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. அம்மா விவசாய தினத்துல வாக்கு செலுத்துங்கம்மா. தங்கச்சி கண்டிப்பா விவசாய தினத்துல வாக்கு போடுங்க. அண்ணே விவசாய தினத்துல வாக்கு செலுத்துங்க ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோன்னு. நான் தான் வேட்பாளர் இந்த முறை போட்டியிடுறேன். உறுதியாக இந்த முறை விவசாய தினத்தில் வாக்கு செலுத்துங்க. இந்த முறை மாற்றி வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தங்கச்சி விவசாய தினத்தில் வாக்கு செலுத்துங்க. சரிங்களா? படிச்சு பாருங்க. வணக்கம் வணக்கம்மா. அம்மா உறுதியாக வாக்கு செலுத்துங்கம்மா. விவசாய சின்னம். இத்தனை முறை நீங்கள் ரெட்டையெல்லாம் உதயசூழலுக்குலாம் போட்டிருப்பீங்க. இந்த முறை எங்களுக்கு போடுங்க. மாற்றம் வரணும்னா கண்டிப்பாக மாற்றி வாக்களிச்சா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர் எல்லாருக்கும் சொல்லுங்க, விவசாய சனத்துக்கு போட சொல்லி. ஐயா விவசாய சனத்துக்கு வாக்கு செலுத்துங்கய்யா. விவசாய சனத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க நம்பிக்கையோட போறோம். சரிங்களா? நன்றி நன்றி. நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம்மா. இந்த முறை கண்டிப்பா விவசாய சனத்துக்கு வாக்கு செலுத்துங்கம்மா. ஏற்கலப்பையை வச்சுக்கிற விவசாயி. நன்றிம்மா. நீங்க கண்டிப்பா போடுவீங்கன்னு நம்பிக்கையோட போறோம் நாங்க. வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. எனக்கு ஓட்டு போடுற மாதிரி போடுவேன். சரிங்களா? விவசாயம் உங்க பிள்ளைக்கு ஓட்டு போடுறத நினைச்சு போடுங்க. நன்றி நன்றி. ரொம்ப நல்லது. நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம். நான் தான் இந்த முறை வேட்பாளராக போட்டியிடுறேன். உறுதியா நீங்க விவசாய சனத்துல வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்புறேன். இந்த முறை கண்டிப்பா பண்ணுங்க. மாற்றத்துக்கு கண்டிப்பா மாத்தி வாக்களிக்கணும். அதனால வீட்டுல அண்ணங்கிட்ட சொல்லுங்க. படிச்சு பாருங்க. சரிங்களா? நன்றி நன்றி. சரி வரேங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருங்கய்யா நான். இந்த முறை கண்டிப்பா விவசாய சனத்துல வாக்கு செலுத்துங்க ஐயா. படிச்சு பாருங்க, வீட்டுல எல்லாருக்கும் சொல்லுங்க. சரிங்களா? அக்கா கண்டிப்பா விவசாய சனத்துல வாக்கு செலுத்துங்க அக்கா. சரிங்களா? படிச்சு பாருங்க. இருக்குங்களா? சரி 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 சரி. நன்றி நன்றிப்பா. நன்றி.
சொல்லிட்டு வரேங்க. அக்கா தான் வேட்பாளராக நிக்கிறாங்க. வணக்கம் வணக்கங்கம்மா. விவசாய சின்னத்துல நிக்கிறாங்க. வேட்பாளர் கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னம் இந்த முறை கண்டிப்பா எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, நாங்க நம்புறோம். எனக்கு ஓட்டு போடுற மாதிரி விவசாய சின்னத்துக்கு இந்த ஒரு வருஷம் ஓட்டு போடுங்க. சரிங்களா? படிச்சு பாருங்க ஐயா. போடலாம், கண்டிப்பா போடலாம். நன்றிங்க, நன்றி வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு, வச்சிட்டு இருக்கவங்களுக்கு, கோழி வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அரசு வேலை. ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன். சரி போடுறேன்ப்பா. சரிங்க. எல்லாம் ஒன்னே பார்த்துருந்தாங்க, பார்க்கலாம், மாத்தி பார்க்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வரேங்கம்மா. வந்திருக்கிறேங்க. அம்மா வணக்கம். இவங்க அம்மா வணக்கம்மா. ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் அதிகமா பேசணும். காது தேர்தல் வருதுல்லம்மா, ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க அம்மா. சரிங்களா? சரிங்களா? எனக்கு ஓட்டு போடுற மாதிரி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? சரி சரி, வீட்டுல ஐயா கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? வரேம்மா. சரிம்மா. சரி வரேங்க. கட்சியில இருந்து வரோம். என் பேர் சசிரேகா. நான் தான் இந்த முறை வேட்பாளராக போட்டியிடுறேன் கட்சியின் சார்பா. கண்டிப்பா விவசாய சின்னத்தில் இந்த முறை வாக்கு செலுத்துங்க. கண்டிப்பா. சரிங்களா? ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி வீட்டுல அண்ணா கிட்ட சொல்லுங்க. படிச்சு பாருங்க. ஒரு மாற்றத்துக்கு மாற்றி வாக்களியுங்க. சரிங்களா? நன்றி நன்றி. வேட்பாளராக போட்டிடுறேன்க்கா. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. அந்த முறை விவசாய சின்னத்துல உங்களை தான் நம்பி தான் களத்துல நிக்கிறோம். ஒரு மாற்றம் வேணும்னா மாத்தி வாக்கு கண்டிப்பா அந்த பலம் போடுங்க. ஏர் கலப்பையை வச்சுக்கிற விவசாயி வீட்டுல அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நாம் தமிழ் சீமான் கட்சி விவசாய சின்னம் அக்கா தான் வேட்பாளர். சரிங்களா? வீட்டுல எல்லாரும் இந்த ஒரு வாட்டி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்களா? நன்றிக்கா, நன்றி. சித்தப்பா வந்தா சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பா விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க தம்பி. ஏர் கலப்பை வச்சுக்கிற விவசாயி. படிச்ச பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க. நன்றி நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. அம்மா விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. பரவாயில்ல, நீ கேட்டதே ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப நன்றி. அம்மா விவசாய சின்னத்துல கண்டிப்பா வாக்கு செலுத்துங்கம்மா இந்த முறை. சரிங்களா?